பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூயாவின் திருவிழாவுக்காக நாம் நடத்துகின்ற இந்த நவநாள் சிந்தனைகளுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 4வது நாளாயிருக்கிற இந்த நாளில் நாம் தூயாவின் கனியாக இருக்கின்ற பொறுமையை குறித்து சிந்திக்கப் போகிறோம். கலாத்தியர் 5:22 தூயாவின் கனியாக இருக்கின்ற பொறுமையை பற்றி சொல்வது நாம் பார்க்கலாம். பொறுமை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மிக ஆழத்தில் இருந்ததாக நாம் சிந்திக்கின்றோம். ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். வாயை திறக்கவில்லை, அறுப்பதற்கு கொண்டு போகின்ற ஆட்டுக்குட்டி போல நின்று கொடுத்தார். ஆழமுள்ள பொறுமை. பிலாத்து முன்னாடி நிற்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்ததுண்டு. ஒரு கூட்ட மக்கள் நின்று அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பொய் சாட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிலாத்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. எதற்கும் பதில் இல்லை. அசையாமல் நின்று கொண்டிருக்கிறார். எதுக்கும் ரெடியாக நின்று கொண்டிருக்கிறார். பைபிளிலே 1 பேதுரு 2:23 அதை பற்றி என்ன சொல்கிறது என்று கேட்டால், பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. ஆழமுள்ள ஒரு மனப்பக்குவம், பொறுமையுள்ள ஒரு பர்சனாலிட்டி, நீடிய பொறுமை. இது ஒரு வரம் தான், பரிசுத்தாவி தருகின்ற ஒரு கனிதான். இது கிடைப்பதற்கு இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கணும். என்ன நடந்தாலும் நீடிய பொறுமை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம சாதாரண வாழ்க்கையில் நாம் சொல்வோம், ஃபாதர் இயேசு கிறிஸ்து கடவுளின் பிள்ளை, அவருக்கு இதெல்லாம் செய்ய முடியும். நாங்கள் வெறும் மனிதர்கள் தானே, எவ்வளவு காலம் பொறுக்க முடியும் ஃபாதர்? பொறுத்துக் கொள்வதற்கு ஒரு எல்லை உண்டு தானே. நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். நானும் பொறுத்து பார்க்கிறேன் ஃபாதர், மனிதன் தானே, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு தானே. சாதாரண நடைமுறைக்கு நாம் சொல்கிற விஷயம். வெறும் மனித தன்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் பொறுத்து கொள்வதற்கு எல்லை கண்டிப்பா இருக்கும். ஆனா மனித தன்மையிலிருந்து தூயாவியால் நாம் ஆட்கொள்ளப்படும் பொழுது நம்முடைய மனித தன்மை நீங்கி அங்க நீடிய பொறுமை நமக்கு வர தொடங்கும். பைபிள் ஏதாவது உதாரணங்கள் உண்டா? ஏகப்பட்ட உதாரணங்கள். முதல் கதாபாத்திரம் மோயிசன் தான். மோயிசன் யார் என்று நமக்கு தெரியும். செம்ம கோபக்காரர். ஒரு இஸ்ரேல் மகனுக்கும் எகிப்தினுக்குள்ள சண்டை நடக்கும் பொழுது எகிப்தினை சாகடித்தவன் தான் மோயிசன். அவ்வளவு கோபம் மோயிசனுக்கு. ஆனா இந்த மோயிசன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் போது மணிக்கணக்காக ஆண்டவர் அருகில் இருந்து கொண்டு மேகத்துக்கு உள்ளே அமர்ந்து கொண்டு ஆண்டவரோடு பேச தொடங்கினார். பேச 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 மோயிசோட கோபம் எல்லாம் தனிய தொடங்கிருச்சு. லட்சக்கணக்கிന് இஸ்ரேல் மக்களே 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் வழிநடத்துறாங்க. பைபிள் என்ன சொல்றது இஸ்ரேல் மக்களை குறித்து? வழங்கா கழுத்தினர்கள். அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டு இருந்தார்கள். யாருக்கு எதிராக? மோயிசனுக்கு எதிராக. அத்தனை குற்றச்சாட்டுகளும் அத்தனை பிரச்சனைகளும் தாங்கி கொண்டு மோயிசன் கோபப்படவே இல்லை. வருஷங்கள் பலது முடியும் பொழுது மோயிசனை பற்றி பைபிள் சொல்லுகிற ஒரு உண்மை உண்டு. எண்ணிக்கை நூலிலே 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, மண்ணுலகில் மோயிசனை போல சாந்தமானொருவன் பிறந்ததில்லை. மண்ணுலகில் மோயிசனை போல சாந்தமானொருவன் பிறந்ததில்லை. ഒരു കാലത്തില് കോപത്തിന്റെ ഉച്ചഘട്ടത്തില് വെട്ടൊന്ന് തുണ്ട് രണ്ട് മാതിരി എഗിപ്തിയനെ സാഗടിച്ചവൻ താൻ. ഭയങ്കര കോപത്തില് 10 കട്ടളിൽ വീസാട്ടി ഉടച്ചവൻ താൻ. തങ്കത്താൽ ചെയ്യപ്പെട്ട കാളക്കുട്ടിയെ ഇടിച്ച് നസുക്കി പൗഡർ പണിയിട്ട് അത്തனை இஸ்ரேல் மக்களை குடிக்க வச்சவன் தான். ஆனால் பரிசுத்தாவி அவனுக்குள்ள வந்த பிறகு, கடவுளோடு ஒன்றித்து வாழ தொடங்கிய பிறகு பைபிள் சொல்கிறது, மோயிசனை போல சாந்தமான ஒருவன் மண்ணுலகில் பிறந்ததில்லை. இந்த வசனம் படிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆறுதல், பெரிய உண்மை நமக்கு தெரிய வந்துச்சு. அடிப்படையில் நானும் நீங்களும் எல்லாம் கோபமும் ரோஷமும் ஆத்திரமும் எல்லாம் உள்ளவர்கள் தான். ஆனா கடவுளின் ஆவி நமக்குள்ள நிரம்ப 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 அதனுடைய அனுபவத்தில் நாம் வளர 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 நாமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக மாற முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம்.
பொறுமை, தெய்வீக பொறுமை நமக்குள்ள வந்தால் என்ன பிரயோஜனம்? முதல் விஷயம், அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற பல சண்டைகளும் பல போராட்டங்களும் இல்லாமல் போய்விடும். ஒரு அக்கா என்னை பார்க்க வந்தாங்க. அக்கா சொன்னாங்க, வீட்டில் எனக்கும் கணவனுக்குள்ள சண்டை வந்துச்சு ஃபாதர். பயங்கர சங்கடத்தோடு இந்த அக்கா வந்திருக்காங்க. சண்டையின் உச்சகட்டத்திலே கோபம் தாங்க முடியாம, உங்க கூட வாழ்ற நேரம் போய் தூக்கு போட்டு சாகலாம், எனக்கு டைவோர்ஸ் கொடுப்பீங்களா, என்ன காப்பாத்துங்க, என் மூஞ்சில முடிக்காதீங்க, இப்படிப்பட்ட 2-3 வார்த்தைகள் இந்த அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்தமா ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க. அடிக்கடி சண்டை நடக்கிற வீடு தான், அதோட பொருட்படுத்துறது இல்லை. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உணர்ச்சி வசப்படி இந்த அக்கா பேசினாங்க. அன்னைக்கு நைட்டு போனவர் தான், 2-2.5 வருஷமாச்சு, வீட்டுக்கு வர்றது இல்லை, இந்த ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை, மூஞ்சிரி முடிக்கிறது இல்லை, எங்கேயோ போய் வேலை பார்க்குறாங்க. சொந்தக்காரங்க தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தா எப்போ வீட்டுக்கு வர்றதில்லை, ஏன் இப்படி போறீங்கன்னு கேட்டா, அவளுக்கு தான் நீ மூஞ்சியை பார்க்க பிடிக்கல, எதுக்கு அவளுக்கு கூட போகணும், அவள் தூக்குப்பட்டு செத்துருவேன்னு சொல்றாள், அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அவள் பிள்ளைங்க கூட, நான் எப்படியே பொழைச்சிக்கிறேன் அப்படி சொல்லி போறாரு. இந்த அக்கா சொல்றாங்க, கொஞ்ச நேரம் எனக்கு பொறுமை இருந்திருந்தால் அன்னைக்கு அந்த சண்டை வந்திருக்காது, வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்திருக்காது, எங்க இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. பொறுமை இருந்தால் தேவையில்லாத பல சண்டைகளும் குழப்பங்களும் நம்மை விட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், எடுக்கின்ற முடிவுகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு வரும். நமக்குள்ள ஆழமுள்ள நீடிய பொறுமை இருந்தால் நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஒரு கணவனும் மனைவி எங்கிட்டு வந்தாங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர் இந்த அம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் இவருக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க ஃபாதர். திருமணம் முடிஞ்ச 18 வருஷமாச்சு. இந்த 18 வருஷத்துக்குள்ள 25-30 தொழில்கள் இந்த ஆள் ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு தொழிலும் ஆரம்பிப்பாரு, 3 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் அது நிறுத்திடுவாரு. அடுத்தது தொழில் ஆரம்பிப்பாரு, நிறுத்திடுவாரு. இப்படி 10-25 தொழில்கள் ஆரம்பிச்சு 2-2.5 கோடி ரூபாய் கடன் உருவாக்கிட்டாரு. ஒவ்வொரு வேலையும் முடியும் போது நான் சொல்வேன், தொழிலும் நஷ்டமாகும் போது நான் சொல்வேன், நீங்க எந்த வேலைக்கும் போக வேண்டாம், வீட்டில் சும்மா இருந்தா போதும், எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கிடைக்குது, நான் உங்களையும் பிள்ளைகளையும் காப்பாத்துறேன், நீங்க வேலை செஞ்சா தான் நஷ்டம். கேட்கவே மாட்டேங்கிறாரு ஃபாதர். கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க. இந்த ஆளு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கண்டுபிடிச்சு ஒண்ணு இல்லைன்னா அதுலேயும் ஸ்டிக் ஆன் பண்றதுக்கு, இல்லையா ஒரு தொழிலும் செய்யாம வீட்டில் இருக்கிறதுக்கு. பயங்கரமா அலைப்பாயுது, ஊஞ்சல் ஆடுது. ஒரே விஷயத்தில் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து சாதிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆரம்பிப்பாரு விட்டுருவாரு, ஆரம்பிப்பாரு விட்டுருவாரு. இது என்ன பழக்கம் ஃபாதர்? நீடிய பொறுமை இருந்தால் நம்மளுக்கு முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் நன்மையா மாறும். நிறைய பேருக்கு பொறுமை இல்லை, ஓடிக்கிட்டே தாவிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களொரு ஃபாதர் இருந்தார் அரக சபையில. அவருக்கு நோய் வந்த காலகட்டங்களில மரணம் வரைக்கும் ஒவ்வொரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள புதிய புதிய டாக்டரை பார்த்துட்டே இருப்பாங்க, புதிய புதிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு டாக்டர் கொடுத்த ஒரு கோர்ஸ் மருந்து முடியறதுக்குள்ளேயே அவரே முடிவெடுப்பார், இந்த மருந்து எடுப்பட மாட்டேங்குது, இந்த டாக்டர் சரியில்லை, அடுத்த டாக்டர்கிட்ட போவாங்க. சபையில பயங்கர தமாசா இருந்தது அவர் டாக்டரை பார்க்க போறது. 2 வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை புதிய புதிய டாக்டர் பார்க்க போயிட்டே இருப்பாங்க. எங்க ஃபாதர்ஸ் நக்கல் அவர்கிட்ட சொல்லுவாங்க, தைரியமா பாருங்க ஃபாதர், எப்படி இருந்தாலும் நீங்க சாகிறதுக்குள்ள எல்லா டாக்டரையும் பார்த்து முடிக்க மாட்டீங்க, காரணம் கோயம்புத்தூர்ல ஏராளமான டாக்டர்ஸ் ஆஸ்பத்திரி உண்டு, தைரியமா தாவிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதிலுமே யாரிலுமே திருப்தி இல்லாம நம்பிக்கை இல்லாம தாவிக்கொண்டிருக்கிற சில கதாபாத்திரங்கள். ஆழமுள்ள ஒரு நீடிய பொறுமை இருந்திருந்தால் எவ்வளவோ நலமா இருந்திருக்கும். ஒரு விஷயம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்காவது பொறுமையோட காத்திருக்கிற மனசு இருந்திருந்தால் எவ்வளவு சீக்கிரம் அவர் சௌக்கியம் அடைந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை இருந்தால் நமக்குள்ள 3வது விஷயம், ஆத்மீக வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில ஆழப்பட முடியும். பைபிளில லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 1-8 முடிய வசனங்களில நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றி உவமையுண்டு. இந்த நேர்மையற்ற நடுவர் யாருக்கும் செவி கொடுக்காதவர். ஆனா இந்த கைம்பெண் எப்ப பார்த்தாலும் போய் தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில் வேற வழி இல்லாம இந்த அம்மா என்னோட உயிரெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீதி நடத்தி கொடுக்கிற ஒரு உவமையை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நீதியற்ற நடுவரே தன்னை தொல்லை பண்ணுகின்ற, தொந்தரவு பண்ணுகின்ற, விடாம முயற்சி பண்ணுகின்ற இந்த கைம்பெண்ணுக்கு நீதி கொடுத்தார் என்றால், அல்லும் பகலும் தன்னை நோக்கி ஜெபிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் நீதி காட்டாம இருப்பாரா? ஆழமுள்ள
நீடிய பொறுமையோடு நாள் கணக்கா மணிக்கணக்கா ஒரே விஷயத்துக்காக ஜெபிக்க நம்ம தயாராகணும். நிறைய பேருக்கு அது முடிய மாட்டேங்குது, தாவிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஜெபத்துக்கு 2 ஜெபத்துக்கு வருவாங்க, அடுத்தது உடனே அடுத்த இடத்துக்கு போவாங்க, அதுக்கு உடனே அடுத்த ஜெபத்துக்கு போவாங்க. ஒரு இடத்துல நிலையா நிரந்தரமா இருக்க முடியாதது ஒரு பெரிய பிரச்சனை தான். அபிராகத்துக்கு 75வது வயசுல ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தது தான், உனக்கு ஒரு மகனை நான் தருவேன் என்று. 25 வருஷம் அந்த மனுஷன் காத்து கொண்டிருந்தார் இந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்காக. நீடிய பொறுமை, 25 ஆண்டுகள் பொறுத்திருந்தார். எல்லா எதிர்பார்ப்புகளும் முடிகின்ற நேரங்களிலே, எல்லா கணக்கு போடுதல்களும் முடிகின்ற நேரங்களிலே கடவுள் செயல்படுவார் என்று நம்பிக்கொண்டு அந்த மனிதன் இருந்தார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு நீடிய பொறுமை எனக்கு கொடுங்க. நம்ம எல்லாம் பதட்டப்படுறவங்க தான், நாம எல்லாம் ஆண்டவருக்கு காலம் பிக்ஸ் பண்ணவர்கள் தான். இந்த நவநாள் முடியறதுக்குள்ள, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள, வேளாங்கண்ணி போய் முடிச்சு வர்றதுக்குள்ள நம்ம டைம் பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆண்டவருடைய நேரம் வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வீக அபிஷேகத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எபேசியர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்கிறது, முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூயாவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தூயாவி அருளுகின்ற ஒருமைப்பாட்டு, ஆழமுள்ள பொறுமை, இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவார்த்தை சொல்லுது. இந்த சிந்தனையுடைய இறுதியில நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, பதட்டப்படுகின்ற, அவசரப்படுகின்ற, எதிலுமே நிலையாக நிரந்தரமாக நிற்காத ஒரு மனதுள்ள எனக்கு நீடிய பொறுமையை தாரும் என்று ஜெபிப்போமா? கரங்கூப்புவோம், கண்களை மூடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, இந்த பரிசுத்தமான திருவிழாவுக்காக ஆயத்தத்தில் இருக்கிற இந்த நாட்களிலே தூய ஆவியின் நீடிய பொறுமையை எங்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலும் எங்களை விசுவாசம் இழந்து போகாத அளவிற்கு கடவுள் பார்த்து கொள்வார் என்ற ஆழமுள்ள நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய வரம் எங்களுக்கு தாரும். எல்லா பதட்டங்களும், எல்லா உலகம் சொல்லிகிற தருகிற தப்பற கொள்கைகளை நீக்கி உண்மை மட்டும் நம்பி அடைக்கலம் தேடி காத்திருக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய இரக்கத்தின் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.